Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன்ல CV லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க கண்டிப்பா உங்களுடைய சர்டிபிகேட் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் மெத்தட் மூலமா அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்லோட் பண்ணவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற பத்தி நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. பிரதர் நாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க வந்து என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கற பத்தி கேக்குறீங்க. இத பத்தி பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவா வந்து இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல நீங்க சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டா தான் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. போன முறை அப்படிதான் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பு தப்பா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி என்னதான் இசேவையில் அப்லோட் பண்ணாலும் மிஸ் மேட்ச் அப்லோட் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு அதாவது கவுன்சிலிங் வந்து போக முடியல. ஸோ இந்த முறை டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தந்த அவங்களுடைய ஓடிஆர் லாகின் பேஜ்லேயே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்க இசேவைக்கு வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறத வேற சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 12th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து வியூ டாக்குமெண்ட் அப்படிங்கறத கொடுத்து நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா வியூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல 12th மார்க் ஷீட் இல்லாம வேற ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்க மாத்தி அப்லோட் பண்ணிருந்தாலும் அகைன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அகைன் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட்டை வந்து நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. இன்னும் ஒரு 4 டேஸ் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அபிஷியலா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேபி வந்து 10 டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், 8 டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து 15 டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். ஏன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மை அப்ளிகேஷன் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன உங்க கைப்பட நீங்க அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் இது எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹேர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்லோடட் ஆன் சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க எந்த டேட்ல வந்து அப்லோட் பண்ணீங்களோ அந்த டேட்டும் டைமிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க எந்த டேட்ல அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அந்த டேட் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க டேட் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, நாங்க அப்லோட் பண்ண டேட் வந்து ஒரு டேட்டா இருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு டேட் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக போறது கிடையாது. அதை நீங்க வந்து பெருசா வந்து எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பில அவங்க என்ன டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து நீங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்க கைப்பட நீங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரிஜினல் அப்படிங்கிறது நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போகும்போது கொண்டு போகணும். ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் நீங்க 10th முடிச்சுட்டு டைரக்டா 12th படிக்காம 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஈக்குவல் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க டிப்ளமோ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க யூஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஜியோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணும்போது டிகிரி மார்க் ஷீட் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. அந்த நம்பர்ல நீங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா அதை மட்டும் நீங்க வந்து கொண்டு போங்க. இல்ல டிகிரி அதாவது ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டாக்குமெண்டோடைய அந்த சர்டிபிகேட்டோட நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதை கண்டிப்பா நீங்க வந்து நேர்ல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சர்டிபிகேட் ஃபார் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல சிஓஐ சர்டிபிகேட் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்லோட் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா அதையுமே நம்ம நேர்ல வந்து போகும்போது கவுன்சிலிங் போகும்போது எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி சர்டிபிகேட் ஃபார் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், அதே மாதிரி சர்டிபிகேட் ஃபார் டைப் ரைட்டிங் தமிழ், அது நம்ம தமிழும் இங்கிலீஷும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதையும் நம்ம எடுத்துட்டு போகணும். நீங்க லோவர் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹையர் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் ஃபார் ஷார்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கறனால இது ரெண்டுமே கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் ஃபாதர் நேம் ஸ்லாஷ் மதர் நேம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நாட் அக்செப்டபிள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ தயவு செய்து வந்து நீங்க ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை டெலீட் பண்ணிட்டு ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். லைக் வந்து மேரேஜ் ஆனவங்க மட்டும், சரிங்களா? மேரேஜ் ஆன உமன் மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். மீதி இருக்கக்கூடியவங்க யாருக்குமே வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்காது. அதனால உங்களுக்குலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதே மாதிரி பிஹெச்டி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து படிச்சிருக்கக்கூடிய பிஹெச்டி சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணும்போது எஸ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். நீங்க டிகிரி படிச்சிருக்கிறதுக்கு பிஹெச்டி வந்து கம்பல்சரியா வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்.
10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தமிழ் வழிகள்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்து 12த் வரைக்கும் தான் அப்லோட் பண்ணணுமா? இல்ல வந்து நான் டிகிரி வரைக்கும் தான் என்கிட்ட வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்கிறீங்க. நீங்க அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மாரி கேட்டகரிக்கு நீங்க போனீங்கன்னா தான் கண்டிப்பா டிகிரி வரைக்கும் உங்களுக்கு பிஹெச்டி வந்து தேவைப்படும். பட் குரூப் 4 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10த் வரைக்கும் பிஹெச்டி சர்டிபிகேட் வந்து இருந்தால் போதுமானது. இப்போ இந்த 13 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, நேர்ல கவுன்சிலிங்க்கு போகும்போது கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வீட்டுக்கு வந்து வராது. எஸ்எம்எஸ் மூலியமாகவும், இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த டேட்ல உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இருக்கு. இது சென்னையில இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேன்யூ டீடைல்ஸ் எல்லாமே போட்டு மெயில் வந்து அனுப்புவாங்க. மெயில் வந்து எப்படி வரும்? எப்படி நம்ம செக் பண்றது? அப்படிங்கிறத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்ம பேசிக்கா நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்னலாம் கையில வந்து அப்லோட் பண்ணியிருந்தோமோ, அது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, ஒரிஜினல் காப்பி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 செட் ஜெராக்ஸும் நீங்க போட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, கையில வந்து வச்சுக்கோங்க. இத தவிர வேற அடிஷனலா நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க லைக் வந்து அந்த அன்னெக்ஸர் ஃபார்ம் ஏதாச்சும் நீங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசென்ஸ்க்கு நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அதையும் நீங்க வந்து எடுத்துட்டு வந்து போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சிவி அப்லோட் பண்றதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.